ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேஸஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ கேஸஸில் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கேஸ் இருக்குது. ஸோ எலமெண்டல் கேஸ், காம்பவுண்ட் கேஸ்ன்றது நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கேஸ்ன்றது சிந்தட்டிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுதான் கேஸஸோட டைப்ஸு. ஸோ இந்த கேஸஸ் நம்மளை சுற்றி நம்மளோட கேஸ்ன்னு பேசுகிறோம் இல்லையா, நம்ம இந்த கேஸ் எங்கே இருக்கு நம்மளால் பார்க்க முடியாது. பட் நம்மளோட ஆல் அரவுண்ட் எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது, கேஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அட்மாஸ்பியரில் இருக்குது, அண்ட் தென் பபிள்ஸ் இன் சோடா, ஃபியூம்ஸ் ஃப்ரம் வல்கனோஸ் அண்ட் பலூன்ஸ், நம்ம கிட்ஸ் விளையாடுற பலூன்ஸ், இது எல்லாத்துலேயுமே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கேஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேஸஸ் நம்மளோட டே டு லைஃப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ கேஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸில் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஹீலியம் இன் பலூன்ஸில் யூஸ் பண்ணுற ஹீலியம் கேஸ். ஸோ இந்த கேஸஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொடியூசர் கேஸ். Producer gas is a mixture of carbon monoxide and nitrogen. Producer gas is a mixture of carbon monoxide and nitrogen. It is produced by passing air mixed with a little steam over a red hot coke, but maintained at the temperature about 1100 degrees Celsius. The caloric value அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், very low. Among all gases fuels, producer gas is the cheapest. So producer gas தான் ரொம்ப cheapest gas. Next நம்ம பார்க்க போகிறது water gas. Water gas is a mixture of combustible gases, carbon monoxide and H2. It contains little amount of non-combustible gases. It can be prepared by the passing alternately steam and air through red hot coke or coal maintained aboard. அது red hot coke is one of the types of coal. Next பார்க்க போகிறது coal gas. It obtained by the destructive distillation of coal. Coal used should be rich in volatile matter. The process is carried out horizontal or vertical closed iron or silica restore the 1350 degrees Celsius. இதுதான் நம்ம பார்த்த 3 types of gas. என்னென்ன பார்த்தோம்? ஸோ ப்ரொடியூசர் கேஸ் பார்த்தோம், வாட்டர் கேஸ் அண்ட் தென் கோல் கேஸ். ஸோ இதெல்லாமே ஜென்ரலாக பேசிக்ஸாக இருக்கிற general types of gas. So producer gases ஓட properties பார்த்தீங்கன்னா, it is burns a blue flame, poisonous in nature due to presence of carbon monoxide. இது வந்து poisonousஆ இருக்கும், presence of carbon monoxide இருக்கிறதுனால. இதோட caloric value ரொம்ப லோவாக இருக்கும். Manufacture of coal gas. Coal gas எப்படி manufacture பண்ணுறாங்கன்னா, the plant consists the vertical silica retort having the airtight hopper at the top. The retort heated to about 1350 by the combustion of preheated producer gas and air mixture. Coal rich volatile matter fed to the retort through hopper with the decompose of heating. ஸோ இந்த கோல் கேஸ்ன்றது ரொம்ப 3 million yearsக்கு முன்னாடி அந்த ஃபியூல்ஸ் வந்து ஃபாசல் ஃபியூல்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதில் டாப் ஆஃப் த ஹோப்பரில் தான் இது வந்து இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோகேஸ். ஸோ பயோகேஸ் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இடத்துல பயோகேஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிளான்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பயோகேஸ் பிளான்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா பார்க்குக்கிட்டையுமே நியர்பையாக இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பயோகேஸ் பிளான்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பயோகேஸ் மிக்சர் ஆஃப் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. பயோகேஸ்ன்றது மிக்சர் ஆஃப் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த பயோகேஸ் வந்து பிரேக்கிங் டவுன் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் இன் anaerobic conditions. காற்றே இல்லாத சூழ்நிலையில் அந்த பயோடிகிரேடபிள் திங்ஸ் வந்து பயோடிகிரேட் ஆகும் பொழுது அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் தான் பயோகேஸ். ஸோ அந்த கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், அட்வான்டேஜ் ஆஃப் பயோகேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெடியூஸ் burden of forest and fossil fuels burned. ஓகேங்களா? ஸோ ப்ரொடியூஸ் a clean fuel, help in the controlling air pollution, provide natural nutrition rich nitrogen and phosphor அதிகமாக இருக்கிற மேனர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ பயோகேஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட வேஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேனராக பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டாப் ஆஃப் த லெவலில் ப்ரொடியூஸ் ஆகிற கேஸை வந்து நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, ஸோ இந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்க போகிறோன்னு. ஸோ கோல்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபாசல் ஃபியூல்ஸ். ஸோ இது வந்து என்ன மிக்சர்னு பார்த்தீங்கன்னா, இதில் கார்பன் காம்பவுண்ட் தான் இருக்குது. என்னென்ன கார்பன் காம்பவுண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இது எல்லாமே சேர்ந்து இருக்குது. 300 years ago some plants grew into giant ferns in the moisture
and Moses. This plant got buried into the bottom of the soil. They slowly started to decompose and formed dense squag-like material called peat. Over the time, peat was compressed due to high temperature and pressure and coal was formed. ஸோ இந்த மாதிரி தான் கோல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கோலில் வந்து மெயினாக கார்பன் அண்ட் காம்பவுண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த கோலில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸும் இருக்குது. என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ கோல் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் 3 டைப்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சாலிடாக யூஸ் பண்ணுறது பேர் வந்து கோக்கு. ஸோ கோக் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். யூசஸ் ஆஃப் கோக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. யூஸ் டு மேக் அயனை மேக் பண்ணுறதுக்கு கோக் வந்து யூஸ் ஆகுது. ப்ளஸ் நம்ம அதிகமாக எங்கே பார்ப்போம்னா ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணோம். இதுக்கு இப்போ இன்ஜின் ட்ரெயின் இருக்கும்பொழுது அதிக அளவில் கோல் வந்து யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க கோல் பார்த்திங்கன்னா கோல் தார். இட் இஸ் யூஸ் டு மேக் டை, ட்ரக் அண்ட் பர்ஃப்யூம்ஸ். இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் கோல் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து கோல் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூஸ் டு ஃபியூல் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஃபியூல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் கோலோட ஸ்டோரி. ஸோ கோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாலே அது ஒரு சின்ன பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிஃபோர் த டைனோசரஸ் மெனி கேன் பிளான்ட்ஸ் டைட் இன் த ஸ்வாப்ஸ். ஸோ டைனோசர்ஸ்க்கே முன்னாடி, டைனோசர்ஸ் இருந்த இயர்ஸ்க்கே முன்னாடி, அதாவது 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர் த பிளான்ட் வேர் பரிட் அண்டர் த வாட்டர் அண்ட் டர்ட். வாட்டர் வந்து என்ன இருக்குது, 100 மில்லியன்ஸ் இயர்ஸாக அதுக்கு மேலே வந்து வாட்டர் அது மேலே செட் ஆகிருக்கு. ஸோ அதோட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து அதுக்குள்ளே ப்ரிசர்வ் பண்ணப்படுது. ஹீட் அண்ட் ப்ரெஷர் டேர்ன்டு த டெட் பிளான்ட்ஸ் இன்டு கோல். இந்த மாதிரி நடக்கும்போது தான் அந்த டெட் பிளான்ட் எல்லாமே என்னவா மாறுது, கோலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த பிக்சர் அதே சேம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான். ஸோ இப்போ ஒவ்வொரு பிக்சர் நம்ம லேர்ன் பண்ணும்போது கோல் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆச்சுன்றதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோலில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. பீட், லிக்னைட், பிட்டுமினன்ஸ் அண்ட் ஆந்த்ரசைட்ஸ். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் இருக்குது. ஸோ பீட்ன்றது நாட் எ கோல், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாங்கியாக இருக்கும். ஸோ பார்ஷியலி டிகேடு பிளான்ட் மேட்டராக இருக்கும். அண்ட் லிக்னைட் இருந்து ப்ரௌன் கோல், லோ ஹீட் கண்டென்ட், லோ சல்ஃபர் கண்டென்ட், லிமிட் சப்ளைஸ் இன் த மோஸ்ட் ஏரியாஸ். ரொம்ப அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ப்ரெஷர் அண்ட் ஹீட் வந்து ஒவ்வொரு டைப்புமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பிட்மனஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் கோலாக இருக்கும். அந்த ஆந்த்ரசைட் வந்து வெரி வெரி ஹாட் கோலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கோல்ஸோட டைப்ஸ், 4 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ்: ஆந்த்ரசைட், லிக்னைட் அண்ட் பிட்மன்ஸ். ஸோ லிக்னைட் கோல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆந்த்ரசைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் தென் பிட்மனஸ் கோல் அண்ட் சப் பிட்மனஸ் கோல்ஸ். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ். ஸோ யூசஸ் ஆஃப் கோல்ஸ் இன் டே டு டே லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோல் இஸ் ஸ்டில் யூஸ் எ லாட் ஆஃப் டுடே. நம்ம டே டு லைஃப்பில் நம்ம அதிக அளவில் இப்போ கோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தெர் ஆர் மெனி அதர் டைப்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் பீயிங். என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர், லிக்விட் ஃபியூல், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா நெசசியல் திங்ஸ்க்குமே வந்து கோல் வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் இல்லாத நம்மளால் எங்கேயுமே இப்போ ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இந்த பெட்ரோலியமும் ஒன் ஆஃப் த ஃபாசல் ஃபியூல்ஸ் தான். ஸோ பெட்ரோலியம் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் நேச்சுரல் சேஞ்சஸ் இன் த ஆர்கானிக் மெட்டீரியல் ஓவர் மில்லியன். Petroleum is formed by hydrocarbons with the addition of certain other substance primary of sulfur. ஸோ ஒரிஜினலாக பெட்ரோலியம் ப்ரைமரி யூசஸ் ஆஃப் பெட்ரோலியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஃபியூல் ஒன்ஸ் ஹாட் பீன் டிஸ்டில்ட் அண்ட் டர்ன் இன்டு கெரோசின். ஸோ இந்த ஃபியூல்ஸ் வந்து நமக்கு அதிக அளவில் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அண்ட் அஸ்ஸாம். குஜராத் அண்ட் அஸ்ஸாமில் தான் நமக்கு பெட்ரோலியம் வந்து ரொம்ப அதிக அளவில் நம்மளோட இந்தியாவில் வந்து கிடைக்குது. ஸோ பெட்ரோலியம் ஒர்க்கர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் யூசஸ் ஆஃப் பெட்ரோலியம். ஸோ நம்ம வந்து பெட்ரோல் அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், பைக்குக்கு போடுவோம், வெஹிக்கல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதா தெரியும். பட் வேறு என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது அதையும் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசோலின், மோட்டார் ஆயில், வேக்ஸ், டைஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெட்ரோல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ பெட்ரோலியம் யூசஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக 90% ஆஃப் த க்ரூட் ஆயில் ரெக்கவர்ட் டுடே கன்வெர்டட் டு ஃபியூல்ஸ். ஸோ 90% ஆஃப் க்ரூட் ஆயிலை வந்து பெட்ரோலை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ வேஸ்லின் வந்து தெரியும் நமக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து வின்டர் கிளைமேட்டில் இந்த மாதிரி பனிக்காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வேஸ்லின் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த வேஸ்லின் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டி ப்ராடக்ட். பட் இதோட மெயின் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் தான். பெட்ரோலியம் ஜெல்லிலேருந்து தான் இந்த வேஸ்லின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் பெட்ரோலியம் ஜெல்லிக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வேஸ்லின். வேஸ்லினோட ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது எப்படி கொண்டது. ஸோ இது வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி.
ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது, பெட்ரோலியம் யூசஸ் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ஃபியூல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஃபியூல்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஃபைனலாக பெட்ரோலியத்தோட யூசஸ் பார்த்தோம். ஸோ பெட்ரோலியத்தோட யூசஸ் எந்த அளவுக்கு இருக்கோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபாசல் ஃபியூல்ஸோட யூசஸுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபாசல் ஃபியூல்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் இருக்குது. கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூல் நம்ம பார்க்கும்பொழுது இட் கேன் பி டிஃபைன்ட் as the amount of heat liberated in the calorie complete combustion of 1 kg of fuels. ஸோ ஃபியூல்ன்றது ரொம்ப சப்ஸ்டன்ஸில் ப்ரொடியூஸ்ட் எனர்ஜி ஆன் பர்னிங் இஸ் கால்டு. எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஃபியூல்ஸ். Fuels is any material that can be made to react with other substance so that it is release a chemical or nuclear energy, heat or to be used to work. Working energy or heat you produce பண்ணனும், that is called as fuels. So fuels में 3 types இருக்கு, solid fuels, liquid fuels and gaseous fuels. So solid fuels க்கு example coal, cow dung, cake and wood. Liquid fuels க்கு example petrol, diesel and kerosene. Gaseous state க்கு natural gas, hydrogen and biogas. இதாமே fuels ஓட examples and types. Characteristics of good fuels. Fuels அப்படின்னும்போது அதோட கேரக்டர் எப்படி இருக்கணும்னா, ஹை கலோரிஃபிக் வேல்யூ இருக்கணும், மாடரேட் இக்னைட் டெம்பரேச்சர் இருக்கணும், லோ மாய்ச்சர் கண்டென்ட்டாக இருக்கணும், அது மாதிரி லோ ஆஷ் கண்டென்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் கண்டென்ட் எல்லாமே இருந்ததுனா தான் இட் இஸ் எ குட் ஃபியூல்ஸ். ஸோ ஃபியூல்ஸ் நமக்கு வந்து கிடைக்கல, நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஃபியூல்ஸ்க்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஃபியூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பயோமாஸ், சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் அண்ட் ஜியோதெர்மல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இது எல்லாமே ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் தான். ஸோ ஃபியூல்ஸ் நம்ம எடுக்கிறது ஃபாசல் ஃபியூல்ஸ் வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி, அது கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் கிடையாது. பட் இந்த ரினியூவபிள் ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளோட நேச்சருக்கு எந்த ஒரு டிஸார்டரும் வராது. ஸோ ஹைட்ரோ எனர்ஜி, ஹைட்ரோ பவர், சோலார், பயோமாஸ், விண்ட், ஜியோதெர்மல் இது எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே எதுக்கான ஆல்டர்னேட்டிவ், ஃபியூல்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ். ஸோ இந்த பிளானரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது என்ன பிளானட் அப்படின்றது. இட் இஸ் எ சோலார் பேனல். ஸோ சோலார் பேனல் வந்து என்ன பண்ணுது, சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி நமக்கு நிறைய எலக்ட்ரிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, இந்த மாதிரி நமக்கு தேவையான நிறைய எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சோலார் பேனலோட யூசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் யூசஸ் இருக்குது. டெலிஃபோன், சோலார் லென்டர் அண்ட் தென் நம்மளோட யூஸ் பண்ணுறது டொமஸ்டிக் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது லைட்டனிங்க்கு, எலக்ட்ரிக் பவருக்கு, அப்புறம் ரயில்வே சிக்னல்ஸ்க்கு, ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. சோலார் எனர்ஜியோட யூசஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ சோலார் வாட்டர் ஹீட்டர், ஸ்பேஸ் ஹீட்டிங் ஆர் கூலிங், சோலார் டிஸ்டிலேஷன், சோலார் பம்பிங், சோலார் ஃபர்னன்ஸ், ஸோ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து சோலார் எனர்ஜியோட யூசஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அப்போ ஃபாசல் ஃபியூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ரெனியூவபிள் சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் இல்லை காலியாகிடுச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இது கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஓரளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெசசரிக்கு மட்டும் ஃபாசல் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு டெய்லியும் கிடைக்கிற ரினியூவபிளாக கிடைக்கிற இந்த சோலார் எனர்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ சோலார் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் யங்ஸ்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பில்ட் பண்ணுற எல்லா ஹோம்ஸ்க்குமே சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணி சோலார் எனர்ஜியை கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சோலார் எனர்ஜி வந்து நமக்கு எந்த ஒரு பொல்யூட்டன்ட்டுமே நமக்கு வந்து கிடையாது, எந்த ஒரு பொல்யூஷனுமே நமக்கு வந்து என்ன பண்ணாது, கொடுக்காது. இட் இஸ் எ வெரி குட் டு யூஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் சோலார் எனர்ஜியோட யூசஸ். ஸோ சோலார் எனர்ஜியை பற்றி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோலார் எனர்ஜியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட அப்ளிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபாசல் ஃபியூல்ஸோட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சோலார் எனர்ஜி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ பெட்ரோல் யூஸ் பண்ணனா அது வந்து கார்பன் மோனாக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இது எர்த் சர்ஃபேஸில் அட்மாஸ்பியர் ரியாக்ட் ஆகி அதர் கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஆசிட் ரெயின் வந்து ஃபார்ம் ஆகுது. இதே நம்ம சோலார் பேனலை யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு மோட்டர் வெஹிக்கிளை நம்ம வந்து ரன் பண்ணுறோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு பொல்யூஷன்ஸுமே வந்து அது மேக் பண்ணாது அண்ட் நமக்கு வந்து எந்த ஒரு பொல்யூஷன்ஸுமே வந்து கொடுக்காது. ஓகேங்களா. Okay children, so I hope all of you understand to learn about the hydrocarbon in the chemistry in everyday life. Hydrocarbons பற்றியும் அது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ட் யூசஸ் பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சைட் பை சைடு உங்களோட டெக்ஸ்ட் புக்கை வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். I hope all of you understand and thank you children.